பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. இப்போதைய பாடம் மாதவிடாய் சட்டமும் பிரசவத்தீட்டும். ஒவ்வொரு முஸ்லீமான பெண்ணும் ஆணும் அறிய வேண்டிய சட்டம். ஏன் ஆணும் அறிய வேண்டும் என்றால், ஒரு ஆண் தன்னுடைய சகோதரி, தன்னுடைய மனைவி, இவர்களுக்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கப்பட பொறுப்புள்ளவர். தன்னுடைய மகளுக்கு சொல்லித்தர வேண்டும். ஆகவே மாதவிடாய் சட்டம் பெண்களுக்கு மட்டுமல்ல, ஒரு ஆணும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். வயஸ்அலூனக அனில் மஹீத், நபியே உங்களிடம் மாதவிடாய் பற்றி கேட்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், ஹுவ அதன் ஃபஅதஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீத் வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன். அது ஒரு இடையூறு, அது ஒரு தொல்லை, அது ஒரு அசுத்தம் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். ஆகவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள், அவரிடம் சேராதீர்கள், அவர்கள் சுத்தமாகின்ற வரை அவர்களை நெருங்காதீர்கள். فَإِذَا تَطَهَّرْنَ فَأْتُوهُنَّ مِنْ حَيْثُ أَمَرَكُمُ اللَّهُ. அவர்கள் பரிசுத்தம் அடைந்து விட்டால், அதிலிருந்து தஹாரத்தை, தூய்மையை அடைந்து விட்டால், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட முறைப்படி, அவன் அனுமதித்த முறைப்படி அவரிடம் நீங்கள் செல்லுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை விட்டு வருந்தி தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான், சுத்தமாக இருப்பவர்களை நேசிக்கிறான். சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 222வது ஆயம். ஆக இந்த ஆயத்திலிருந்து தெரியுது, ஒவ்வொரு ஆணும் பெண்ணுமே மாதவிடாயை பற்றிய சட்டத்தை தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆணும் தெரிந்திருந்தால்தான் மாதவிடாய் காலத்தில் தன்னுடைய மனைவியை நெருங்கக்கூடாது, அதாவது உடற்சேர்க்கைக்காக நெருங்கக்கூடாது என்பதை அவர் தெரிந்து கொள்வார். அப்படி அவர் தெரிந்து இருக்கும் போதுதான் அந்த பாவத்தை விட்டு விலகி இருப்பார். ஏனென்றால் மாதவிடாய் காலத்தில் கணவன் மனைவி உறவு கொள்வது ஹராம். ஒருவர் அப்படி செய்துவிட்டால் அவர்கள் பாவத்தை செய்தவர்களாக ஆவார். அவர்கள் அந்த பாவத்தை விட்டு விலகி இருப்பது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய காரியமாக. ஆக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை நேசிக்கின்றான் என்றால், அந்த பாவங்களை விட்டு விலகி இருப்பவர்களை நேசிக்கின்றான். இன்னும் தூய்மையாக இருப்பவர்கள் நேசிக்கின்றான் என்றால், ஒரு ஆணும் பெண்ணும் இந்த விஷயத்தில் தூய்மையை கடைபிடிப்பது, பெண்ணுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட முறைகளை கடைபிடிப்பது அல்லாஹ்வுடைய நேசத்தை அந்த பெண்ணுக்கு பெற்றுத்தரும். ஆகவே ஒரு மாதவிடாய் ஒரு தொல்லையாக ஒரு பெண்ணுக்கு இருந்தாலும் அதன் மூலமாக கூட அல்லாஹ்வின் நேசத்தை பெற முடியும். ஏனென்றால் தான் அல்லாஹ்வின் கட்டளைப்படி அதில் தான் அப்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து இருக்கும்போது, அந்த கட்டளைகளை பின்பற்றும் போதெல்லாம் அந்த பெண் அல்லாஹ்வின் நேசத்திற்குரிய தூய்மையான பெண்ணாக மாறிவிடுகிறார். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதஹுல்லா மாதவிடாய் என்றால் என்ன என்பதை முதலில் குறிப்பிடுறாங்க. கர்ப்பப்பையிலிருந்து குறிப்பிட்ட நேரங்களில் மாதத்திற்கு ஒரு முறை அல்லாஹ் வெளியேற்றக்கூடிய இயற்கையான இரத்தம், தாயின் கருவறையில் வளர்ந்தும் குழந்தைக்காக உள்ள உணவாக அல்லாஹ் இதை படைத்திருக்கிறான். குழந்தை கருவில் இல்லாத போது அது வெளியேறிடும், இல்லைன்னா அது குழந்தைக்கான உணர்வு. அந்த இரத்தம் ஷரியா சொல்லக்கூடிய காரணம், அல்லாஹ் படைத்திருப்பது ஒரு கரு வளருவதற்காக வைக்கப்படக்கூடிய இரத்தம். ஒரு குழந்தை கருவடைந்து விட்டால் இரத்தம் ஆகவே தான் நின்று விடும். பிறகு அந்த இரத்தம், அதனுடைய சக்தி குழந்தையுடைய கரு வளருவதற்கு கொடுக்கப்படும். ஆனால் கரு உருவாகாத போது அந்த இரத்தம் மாதத்திற்கு ஒரு முறை வெளியேறிவிடும். ஆகவே தான் ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுகிறார்கள், இந்த இரத்தம் குழந்தையின் உணவுக்காக உள்ளது. குழந்தையும் தாயின் உணவுல பங்கு கொண்டால் தாய் பலவீனப்பட்டு விடுவாள். தாய்க்குரிய உணவுல குழந்தை எடுக்க ஆரம்பித்தா பிறகு தாய்க்கு மிகவும் பலவீனம் ஏற்படும். ஆக அல்லாஹ் இந்த இரத்தத்தை ஏற்படுத்துகிறான், அந்த கர்ப்பப்பைக்குள் அந்த இரத்தத்தை ஏற்படுத்துகிறான். எனவேதான் கர்ப்பிணிக்கு மாதவிடாய் வருவதில்லை. ஏனென்றால்
கர்ப்பம் அடைந்த பிறகு அந்த ரத்தம் வெளியே வருவதில்லை. அவள் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அல்லாஹ் தாயுடைய மார்பில் பாலை சுரக்க வைத்து அதன் மூலமாக குழந்தைக்கு உணவாக அதை ஆக்குகிறான். ஆகவேதான் பாலூட்டக்கூடிய தாய்க்கும் மாதவிடாய் வருவதில்லை. கர்ப்பம் அல்லது பால் கொடுப்பதிலிருந்து ஒரு பெண் அதை விட்டு நின்று விட்டால் அது அவருடைய கர்ப்பப்பையிலிருந்து ரத்தமாக தேங்கக்கூடியது மாதத்திற்கு ஒரு வரை வெளியேறுது. ஆகவே ஒரு பெண் கர்ப்பிணியாக இல்லாத போது அல்லது பால் கொடுப்பதை முழுக்க நிறுத்தி விடும்போது ரத்தம் தேங்கி வெளியேற ஆரம்பிக்குது. அதுதான் மாதவிடாய். அல் ஹைது, அரபியில் அல் ஹைது, ஹ யா பாது, சாதுக்கு பிறகு மேலே புள்ளி வைக்கக்கூடிய பாது, அல் ஹைது. அல் ஹைது என்பது இதுதான் இந்த ரத்தம் தான் ஒரு பெண்ணுக்கு அவருடைய உடம்பிலிருந்து கர்ப்ப பையிலிருந்து வெளிவரக்கூடிய முதல் தடவையாக ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் வெளியேறக்கூடிய ரத்தம் வரும்போது அந்த பெண் பருவ வயதை அடைந்து விடுகிறார். அதாவது அந்த பெண்ணின் கருப்பை இனி ஒரு குழந்தையை சுமப்பதற்கு அல்லது ஒரு குழந்தைக்கான உணவோடு அந்த பை தயாராகி விடுகிறது என்று அர்த்தம். ஆகவேதான் பாலிகாக, அதாவது பருவத்தை அடைந்த பெண்ணுக்கு அதற்கு பிறகு எல்லாம் கடமையாகி விடுகிறது. தொழுகை கட்டாய கடமையாக விடுகிறது, நோன்பு கடமையாடு, மார்க்கத்தின் எல்லா சட்டம் கடமையாகும். அந்த பெண் தன்னை அந்நிய ஆண்களை விட்டு மறைத்துக் கொள்வது, ஹிஜாப் அணிவது கடமையாகி விடுகிறது. எல்லாம் கடமையாகிவிடும். பெண்களுக்கு மாதத்தில் 6 நாள்கள் அல்லது 7 நாள்கள் அல்ல அதை விட குறைவான நாள்கள் முன்ன பின்ன இந்த ரத்தம் வெளியேறக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒவ்வொரு பெண்ணுடைய இயல்புக்கு ஏற்ற இதனுடைய நாட்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ இருக்கும். இப்போ குர்ஆன் சுன்னாவில் இதனுடைய சட்டங்கள் என்னென்ன